ஹாய் மகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் டு ஆடா 24/7 தமிழ். நான் உங்கள் அருண். இந்த வீடியோ பதிவு நம்மளுடைய பேங்கிங் சீரீஸ் வித் பேசிக் கான்செப்ட்ல இருந்து நம்ம பேங்க் எக்ஸாம்களுக்கான ரீசனிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா? ஸோ அந்த வகையில் இன்னைக்கு தரமான கேள்விகள் எல்லாமே பசில் அண்ட் சீட்டிங் சம்பந்தப்பட்ட கேள்விகளாக தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ADA 24/7 தமிழ் பேங்க் அண்ட் எஸ்எஸ்சி யூடியூப் சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேங்க் அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். எவ்ரிடே காலையில் ஓகேங்களா 9 AM ஷார்ப்பாக 9 மணிக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ரீசனிங் கிளாஸ் ஃபார் பேங்க் எக்ஸாம்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. ஓகேவா? அண்ட் நான் பேசுகிற ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியராக இருக்கா? ஒரு தம்ஸ் அப், ஒரு லைக்கை தட்டி விட்டு நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கு அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் தட்டி விட்டுருங்க. எஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. அண்ட் நம்மளோட அக்னி பேங்க் ஃபவுண்டேஷன் கிளாஸ் வந்து இட்ஸ் May 3rd இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணுங்கிறவங்க அந்த அட்மிஷன் நம்பர் 08130806247 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கப்பா. ஓகேவா? 08130806247 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகேவா? எஸ், வெல் ஓகேப்பா. ஓகே, இட்ஸ் குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். இனிய காலை வணக்கம். என்னாச்சு? ஓ மை காட், சாரிம்மா, ஒரு சின்ன எரர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ப்ளூ ஸ்க்ரீன் எரர். இது வேற அப்பப்போ விண்டோஸில் அடிக்கடி வந்துட்டே இருக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஜஸ்ட் ஒரே நிமிஷருங்க, ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு மாதிரி ரெஃப்ரெஷ் ஆயிருக்கு. ஜஸ்ட் 1 minute பா. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரே நிமிஷருங்க, ஆன் பண்ணிட்டோம், ஆன் ஆகிட்டோம், நம்ம எடுத்துடலாம். சாரிம்மா, சாரி சாரி சாரி. ஓகேவா? என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு மாதிரி டக்குன்னு ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு. அது ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் எரர், விண்டோஸில் அடிக்கடி வரக்கூடிய ஒரு பிரச்சனை. பட் என்ன பிரச்சனை அப்படின்றத இதை சால்வ் பண்ணவும் முடியலை. பட் வெரி ரேர், அப்பப்போ வருது. பட் ரேண்டமாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் அப்பப்போ இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறேன். பட் என்ன எரர், அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தான் எனக்குமே தெரிய மாட்டேங்குது. வெல், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் பா. வெரி குட் மார்னிங். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? The first question, ரைட்டா? The first question என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? 6 person among 6 person அவங்க பேரெல்லாம் கொடுத்துட்டு டிஃபரெண்ட் ஏஜஸ்ல அவங்க எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாருமே டிஃபரெண்ட் ஏஜஸ்ல இருக்காங்க. P age is not an even number. P ஓட ஏஜ் வந்து ஈவன் நம்பர் கிடையாது. N age is more than only X and P. Only X and P. K age is less than only one person. R age is 65 and T age is 49 and the youngest person age is 26 அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? ரைட். சால்வ் பண்ணலாமாப்பா? மொத்தம் எனக்கு 6 persons இருக்காங்க. கரெக்டா? ஸோ 1 2 3 4 5 6 மொத்தம் 6 persons இருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்னது? P age is not an even number. ஈவன் நம்பர் கிடையாது. N age is more than only X and P. X and P அப்படிங்கிற இந்த ரெண்டு பேரை விட மட்டுமே. கரெக்டா? X and P அப்படிங்கிற இந்த ரெண்டு பேரை விட மட்டும்தான் எனக்கு N ஓட ஏஜ் வந்து அதிகம். N age is more than only X and P. கரெக்டா? N age is more than only X and P. K age is less than only one person. K ஓட ஏஜ் வந்து ஒரே ஒருத்தரை விட மட்டும்தான் கம்மியா இருக்கு. ஒரே ஒருத்தரை விட மட்டும்தான் கம்மியா இருக்குது. R age is 65 அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் T age is 49 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ R ஓட ஏஜ் வந்து எனக்கு 65 அண்ட் T ஓட ஏஜ் வந்து எனக்கு 49 அண்ட் யங்கஸ்ட் பர்சன் ஏஜ் வந்து 26.
ஓகே, the லாஸ்ட்ல இருக்கிற பர்சன் 26. நல்லா யோசிச்சு பாருங்க. P age is not an even number. கண்டிப்பா லாஸ்ட்ல வரக்கூடாது. ஆனா இந்த லாஸ்ட் 2 பிளேஸ்ல தான் P and X வரணும். அப்ப P தூக்கி இந்த சைடு கொடுத்துட்டு X தூக்கி இங்க கொடுத்துடலாமா? இப்ப ரெண்டே பேர் தான் R and T. இங்கேயும் ரெண்டு இடம் தான் காலியா இருக்குது. R ஓட ஏஜ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ R ஓட ஏஜை டாப்ல போட்டுடலாம் 65 அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் T ஓட ஏஜ் வந்து 49 அப்படின்றத இங்க கொடுத்துடலாம். கரெக்டா? ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். எஸ், சூப்பர், வெரி குட்மா, வெரி டன், வெல் டன், வெல் டன், வெல் டன், ரைட். ஸோ based on the question இப்போ நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் த பாசிபிள் ஏஜ் ஆஃப் த கே அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வச்சாங்க அப்படின்னா, த பாசிபிள் ஏஜ் இன் பிட்வீன் 50 to 64 இருக்கிற ஒரு ஏஜ் வந்து கேக்கு வரும் சம்திங். சரியா? இதை நம்ம எடுக்க போறோம். சரி, ரைட், ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? கொஸ்டின் எதுவுமே வைக்கல, கண்டென்ட் மட்டும். ரைட்டா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு 8 person sitting around the square table. ஒரு ஸ்கொயர் டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. 4 of them sit at the corner who facing toward the center. ஓகே, 4 பேர் வந்து எனக்கு கார்னர்ல உட்கார்ந்துருக்காங்க, ஃபேசிங் சென்டர், உள்ள பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஓகே, அண்ட் ரெஸ்ட் ஆஃப் தம் மிடில் ஆஃப் த சைடு ஃபேசிங் அவுட் சைடு. மீதம் இருக்கிற 4 பேர் மிடில் ஆஃப் த டேபிள்ல அவுட் சைடு ஃபேசிங்ல உட்கார்ந்துருக்காங்க. சொல்லலாமா? வெல், இப்போ எனக்கு R sit third to the right of Q. இப்போ R வந்து third to the right of Q. Q inside facing outside facing. Who is facing toward the center? டைரக்டாவே சொல்லிட்டாங்க. Q வந்து எனக்கு inside facingல தான் உட்கார்ந்துருக்காங்க. R sit third to the right. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். R வந்து எனக்கு தேர்ட் ரைட்ல உட்கார்ந்துருக்காங்க. சொல்லலாமா? அடுத்து P sit second to the left of O. P வந்து second to the left of O. Who is not an immediate neighbor of R? R பக்கத்துல கண்டிப்பா O வரக்கூடாது. கரெக்டா? இந்த ரெண்டு இடத்துல எனக்கு R பக்கத்துல இருக்கிற இந்த ரெண்டு இடத்துல O வர மாட்டாங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? P sit second to the left of the O. அப்போ இந்த ரெண்டு பிளேஸ்ல கண்டிப்பா கிடையாது. இந்த இடத்துல O கொடுத்தா இவரோட செகண்ட் லெஃப்ட்ல R உட்கார்ந்துருக்காரு. அப்போ 1, 2, 3 இந்த 3 பிளேஸ்லையும் என்னால ஓவை வர வைக்க முடியாது. கரெக்டா? O இங்க கொடுத்தா செகண்ட் டு த லெஃப்ட், இதுல நான் கொடுத்தேன் அப்படின்னா செகண்ட் டு த லெஃப்ட். கரெக்டா? ஸோ இங்க கொடுத்தேன் அப்படின்னா செகண்ட் டு த லெஃப்ட் இஸ் பாசிபிள். அப்ப எனக்கு இந்த 3 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல எனக்கு O வருவாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ரைட்டா? ஸோ O வருவதற்கான வாய்ப்பு. P sit second to the left of the O, who is not the immediate neighbor of R. Both P and S facing same direction. P-யும் S-ம் ஒரே டைரக்ஷனா பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்போ இப்போ P வந்து எனக்கு நல்லா கவனிச்சு பாருங்க, இன்சைட் ஃபேசிங்கா வந்தா, ஏன்னா செகண்ட் டு த லெஃப்ட் வர்றதுனால நல்லா கவனிச்சு பாருங்க, P வந்து செகண்ட் டு த லெஃப்ட் வர்றதுனால PO ஒரே டைரக்ஷன் ஃபேசிங்ல தான் இருப்பாங்க. வேற வழி கிடையாது. P-யும் O-வும் ஒரே ஃபேசிங்ல இருப்பாங்க. P and S facing same direction அப்படின்னா இவங்க 3 பேருமே ஒரே டைரக்ஷன்ல இருப்பாங்க. P, O and S 3 பேரும் ஒரே டைரக்ஷன். ஆல்ரெடி Q and R ஒவ்வொரு டைரக்ஷனை எடுத்துக்கிட்டாங்க. அப்போ எனி ஒன் ஆஃப் த பர்சன் அவங்களோட ஜாயின் பண்ணிக்குவாங்க. ரைட்டா? அண்ட் N sit third to the left of the P. N sit third to the left of the P. அடுத்தது R is not the immediate neighbor of S. R and S வந்து பக்கத்துல வரக்கூடாது. R and S வந்து பக்கத்துல வரக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப இன்சைடு ஃபேசிங்ல இவங்க 3 பேர் வர்றாங்க அப்படின்னா யார் 3 பேர் வர்றாங்க? இந்த P, இந்த O and then S இவங்க 3 பேரும் ஒரே ஃபேசிங்ல இருக்கிறவங்க. ஆனா S வந்து என்னது? R is not the immediate neighbor of S. Rக்கு பக்கத்துல Oவும் வரக்கூடாது, Sவும் வரக்கூடாது. அப்ப என்ன ஆகுது நமக்கு? இன்சைடு ஃபேசிங்ல ஒருவேளை அவங்க வந்தா Q ஆல்ரெடி இன்சைடு ஃபேசிங் 1, 2, 3 இந்த 3 பிளேஸ்ல தான் கொடுக்கணும். அதுல O and S இவங்க 2 பேருமே இந்த இன்சைட்ல இந்த இடத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா வேற வழியே இல்லை. ஏன்னா மீதம் இருக்கிறது ஒரு இடம் தான் இருக்கு. எப்படி 2 பேர் உட்கார வைக்க முடியும்? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இட்ஸ் அவுட் சைட் ஃபேசிங்ல உட்கார்ந்துருக்காங்க. யாரு? இவங்க 3 பேருமே. கரெக்டா? அப்ப எனக்கு இந்த இடத்துல கண்டிப்பா கிடையாது. இங்க கொடுத்தா செகண்ட் டு த லெஃப்ட்ல கொடுக்கலாம், இங்க இருந்து செகண்ட் டு த லெஃப்ட்ல எனக்கு பாசிபிள். ஸோ இவங்க 3 பேரும் அவுட் சைட் ஃபேசிங்ல தான் உட்காந்துருக்காங்க. இவங்க 3 பேருமே, அது கூட ஆரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா 4 பேர் எனக்கு கணக்கு வந்துருவாங்க. சரியா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? N sit third to the left of the P. இந்த P ஓட தேர்ட் லெஃப்ட்ல N எனக்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
அண்ட் எஸ் வந்து who sit third to the left of the T அப்படின்றத சொல்றாங்க. ரைட், என்ன பண்ணலாம் இப்போ? ரெண்டு பாசிபிள், வேற வழியே கிடையாது. ஒருவேளை ஓவை நான் இந்த இடத்துல வச்சா, ரைட்டா, ஓ இந்த இடத்துல வச்சா P sit second to the left of the O. P வந்து second to the left of the O. ஓவோட செகண்ட் லெஃப்ட்ல இருக்கணும். அண்ட் who is not the immediate neighbor of R அது கொடுத்தாச்சு. P and S both are facing same direction. So P யும் S யும் ஒரே டைரக்ஷனா பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து N sit third to the left of the P. இங்க வந்து first, second, third N வந்து எனக்கு இங்க வந்துருவாங்க. And then R is not the immediate neighbor of S. R பக்கத்துல S வரல. அடுத்தது S who sit third to the left of the T. T ஓட third leftல எனக்கு உட்கார்ந்துருக்காங்க. ரைட், இது கரெக்டா வந்துருச்சா? இது பர்ஃபெக்டா எனக்கு வந்துருச்சு. ரைட்டா, இதுல எனிதிங் எல்ஸ் ஏதாவது மிஸ் ஆயிருக்காப்பா நமக்கு? எதுவும் மிஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ இவங்க ரெண்டு பேரை நம்ம இங்கே கொடுத்தோம். ஓ அண்ட் பி கொடுத்தா பிலேருந்து தேர்ட் லெஃப்ட். ஸோ ஆல்மோஸ்ட் கரெக்டாக வந்துருச்சு ஆன்சர். ரைட்டா, நம்ம ஓ இங்கே வச்சு ட்ரை பண்ணது கரெக்டாக வந்துருச்சு. ஸோ அதை அப்படியே நம்ம ஆன்சராக எடுத்துக்கலாம். கரெக்டாமா? எஸ். QMTN இவங்க 4 பேரும். QM இருக்காரா? ஓகே, இந்த இடத்துல. ஸோ M அண்ட் TN இவங்க 4 பேரும் இன்சைட் ஃபேசிங், இவங்க 4 பேரும் அவுட் சைட் ஃபேசிங். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் அடுத்து டைரக்ஷன் வச்சு ஒரு கொஸ்டின். டைரக்ஷன் வச்சு என்ன கொடுத்துருக்காங்க? பாயிண்ட் A is 200 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் த P, ஈஸ்ட் ஆஃப் த B. ஓகேவா? A is 200 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் த B. B ஓட ஈஸ்ட் டைரக்ஷன்ல ஒரு 200 மீட்டர்ல A வந்து எனக்கு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்தது C is 350 மீட்டர் சவுத் ஆஃப் த B. D is 200 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் த C. மீட்டர் வெஸ்ட் ஆஃப் த D. And E is 170 மீட்டர் நார்த் ஆஃப் த D. 170 அப்படின்னா கிட்டத்தட்ட இதுல பாதின்னு வச்சுக்கலாமா? ஓகே, 170 north of the D. F is 350 meter north of the G. E is 180 meter east of the F. ஓ, F இந்த பக்கம் வரணுமா? இன்னும் கொஞ்சம் தள்ளி வரணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ B இங்க இருக்காங்க, A இங்க இருக்காங்க, 200 மீட்டர். சரியா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், C is 350 மீட்டர் சவுத் ஆஃப் C இங்க வந்துருவாங்க. அடுத்தது D is 200 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் த C. 200 மீட்டர். நெக்ஸ்ட் அடுத்தது நமக்கு E is 170 மீட்டர் நார்த் ஆஃப் 170 அப்படின்னா இதுல பாதி. சொல்லலாமா? 170 மீட்டர் நார்த் ஆஃப் D. F is 350 மீட்டர் நார்த் ஆஃப் த G. E is 180 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் த F. E is 180 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் F. F ஓட ஈஸ்ட் டைரக்ஷன்ல 180. அண்ட் F is 350 மீட்டர் நார்த் ஆஃப் த G. 350. ஸோ இது ஒரு 170, இது ஒரு 180 வரும். ரைட்டா? ஸோ G ஓட நார்த் டைரக்ஷன்ல. கரெக்டா? So F is 350 meter north of G. Answer இதே மாதிரி கரெக்டா வந்திருக்குதாப்பா? Right? What is the total distance between C to E? C ல இருந்து E வரைக்கும். ரைட்டா? C ல இருந்து E வரைக்கும் 200 plus 170. 370 சொல்லலாமா? 370 சொல்லலாமா? 370. Next அடுத்தது, what is the direction of B with respect to the D? What is the direction of B with respect to that D ல இருந்து பார்க்கும்போது இட்ஸ் a north east direction. north east directionல இருக்காங்க. So north east is the correct answer. Next அடுத்த question, flat base puzzle. flat base puzzle என்னப்பா ஆன்சர்? எப்படி சால்வ் பண்ணலாம்? 10% 5 story பில்டிங்ல எனக்கு இருக்காங்க. அதுல 1 2 அதெல்லாம் ரைட். ஓகே, இதுல வந்து எந்த ஃபிளாட் எந்த பக்கம் இருக்கு அது மட்டும் ரொம்ப கவனமா பார்க்கணும். ஃபிளாட் 1 is west of flat 2. கேட்டா மெயினா கவனிக்கிறது தான். flat 1 is west of flat 2. So flat 1 is west of flat 2. ரைட்டா? 5 4 3 2 1. ஸோ டயக்ராம் இப்படி தான் வரப்போகுது நம்மளுடைய ஃபிளாட். கரெக்டா? ஸோ இதை வச்சு நம்ம டயக்ராம் டிரா பண்ண வேண்டியதுதான். ரைட்? ஸோ சால்வ் பண்ணலாமா? Q is an odd number floor. Q lives an
ஆட் நம்பர் ஃப்ளோர். அப்போ 1 3 5 3 பாசிபிள் இருக்கு. எந்த ஃபிளாட்னு தெரியல. T and B lives in the same flat number, right? T and B same flat number. R and A lives in the same floor. R and A same floor. C does not live on flat 2. C வந்து flat 2ல கிடையாது, flat 1ல தான் இருக்கும். That is the gap of 2 floor between Q and P. 2 floor in betweenல இருக்கணும். ஆல்ரெடி Q வந்து ஆட் நம்பர், கண்டிப்பா 3ஆம் நம்பர்ல வாய்ப்பே கிடையாது. ஒன்னு 1ஆம் நம்பர் இல்ல 5ஆம் நம்பரா எனக்கு இருக்கணும், ரைட்டா? 2 floor gap between எனக்கு இருக்கணும், ரைட்டா? And P and Q do not in the same flat number. Q lives above the P. Q வந்து P க்கு மேல தான் இருக்கணும். அப்ப கண்டிப்பா Q வந்து 5ஆம் நம்பர்ல மட்டும் தான் வசிக்க வாய்ப்பு, கரெக்ட்டா? And then T lives immediately above the P, the same flat. There is a gap of 1 floor between which is T and B. E who lives an even number floor lives below the A and both lives in the same flat. D lives above the S and both lives in the same flat number. C and F neither lives in the same flat number nor in the same floor. ரெண்டுலையுமே கிடையாது, ரைட்? ஸோ எனக்கு 5 4 3 2 1. ஓகே, ஸோ இது ஃபிளாட் நம்பர் 1, இது ஃபிளாட் நம்பர் 2. ஸோ இன்னொரு பாசிபிள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், ஃபிளாட் நம்பர் 1 அண்ட் ஃபிளாட் நம்பர் 2, கரெக்டா? ஃபர்ஸ்ட் Q lives ஆட் நம்பர் அப்படிங்கும்போது 1 3 5 வாய்ப்பு இருக்கு. இப்போ 3ஆம் நம்பர்ல ஒரு வேளை Q வச்சா 2 floor gap between அப்படின்னு சொல்லியிருக்காங்க. that is the gap of 2 floor between Q and P. Q ல இருந்து ஒரு ஃப்ளோர் விட்டு மேல போலாம், ஒரு ஃப்ளோர் விட்டு கீழே வரலாம். அதனால கண்டிப்பா Q வந்து எனக்கு இந்த 3ஆம் நம்பர்ல வசிக்க வாய்ப்பே இல்லை, அதனால தான் நம்ம சொன்னோம். அடுத்தது Q lives above the P. P க்கு மேல தான் இருக்கணும். கீழே 1ஆம் நம்பர்ல கொடுத்தா அவருக்கு கீழே P வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, ரைட்டா? அப்ப Q வந்து 5ஆம் நம்பர்ல ஃபிளாட் 1ஆ ஃபிளாட் 2ஆன்னு தெரியல. Q வந்து 5ஆம் நம்பர்ல 1 2, P வந்து எனக்கு 2ஆம் நம்பர்ல வசிக்கிறாங்க, கன்ஃபார்ம், சரியா? ரைட். அடுத்தது நமக்கு போத் T and B சேம் ஃபிளாட்ல எனக்கு வசிக்கிறாங்க. R and A சேம் ஃப்ளோர்ல எனக்கு வசிக்கிறாங்க. R and A வந்து ஒரே ஃப்ளோர்ல எனக்கு வசிக்கிறாங்க அப்படின்றத சொல்றாங்க, ரைட்? இந்த ஏவை வச்சு இன்னொரு குழு என்ன பார்த்தோம் நமக்கு? R and A, ரைட்டா? and E who lives on even number floor. இந்த E வந்து live below the A. ஏக்கு கீழே எனக்கு E கண்டிப்பா இருக்கணும். அப்ப A கண்டிப்பா 1ஆம் நம்பர்ல வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா E வந்து ஏக்கு கீழே வசிக்கணும் அப்படின்றதுனால. ஆல்ரெடி இவங்க 2 பேர் நல்லா பாருங்க, R and A இவங்க 2 பேருமே ஒரே ஃப்ளோர்ல இருக்கணும். ஆல்ரெடி 2ஆம் நம்பர்லையும் 5ஆம் நம்பர்லையும் ஒரு நபர்கள் வந்துட்டாங்க. அப்ப கண்டிப்பா இந்த 3 இல்ல 4 இதுல தான் எனக்கு இருக்காங்க அப்படின்றது கன்ஃபார்ம். இந்த 3 இல்ல 4ல எனக்கு A and R வந்து இருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம். நெக்ஸ்ட் வேற என்ன க்ளூ இருக்கு நமக்கு? வேற என்ன க்ளூ நம்ம பார்த்தோம்? and does not and T lives, the T அப்படிங்கிற நம்பர் நல்லா பாருங்க, T அப்படிங்கிற நம்பர் lives immediately above the P. P க்கு immediately aboveல எனக்கு T வசிக்கணும். அப்ப கண்டிப்பா R and A வசிக்க இது மட்டும்தான் வாய்ப்பு. 4வது ஃப்ளோர் மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு, கரெக்டா? 4வது ஃப்ளோர்ல மட்டும்தான் என்னால கொடுக்க முடியும், கரெக்டா? எனக்கு T lives immediately above the P, சேம் ஃபிளாட்ல எனக்கு இருக்காங்க. there is a floor, ரைட்டா? there is a gap of 1 floor gap between T and B. இந்த Tக்கும் Bக்கு நடுவுல ஒரு ஃப்ளோர், ஒன்னு B மேல போயிருக்கணும் இல்ல B வந்து கீழே வந்திருக்கணும். ரெண்டுல எதுன்னு எனக்கு தெரியல. the B வந்து பாத்தீங்கன்னா T and B lives in the same type of the flatல எனக்கு வசிக்கணும், ரைட்? அதை நம்ம கொடுத்துக்கலாம், சரியா? 1 floor gap between T and B. E lives on even number floor. E வந்து even number அப்படின்னா எனக்கு கண்டிப்பா இங்க தான் வந்திருக்கணும், 2ஆம் நம்பர்ல மட்டும்தான் வந்திருக்கணும், வேற வழியே கிடையாது, கரெக்டா? சோ எனக்கு E who lives on even number floor lives below the A. ஏக்கு கீழே தான் எனக்கு வசிக்கணும். and both lives in the same number floor, same number flat. okay. D lives above the S. D அப்படிங்கிறவன் above the S ஆக எனக்கு இருக்கணும். ஓகே, D எங்க வருவான் எனக்கு தெரியல, ரைட்டா?
ஸோ டி லிவ்ஸ் above the S and both in the same டைப் ஃபிளாட் நம்பர்ல எனக்கு இருக்கணும். சியும் எஸ்ஸும் ஒரே டைப் ஆஃப் தட் ஃப்ளோர்லையோ அல்ல ஃபிளாட்லையோ கண்டிப்பா வசிக்க மாட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. தட் இஸ் த ஒன் ஃப்ளோர் கேப் பிட்வீன் டி அண்ட் பி. ஒருவேளை டி இங்க இருக்கான், பி மேல போயிட்டான் அப்படின்னா அடுத்து யார் வருவா? இங்க டீயோட ஒரு ஆள் வந்திருக்கணும், கீழே எனக்கு ஒரு ஆள் வந்திருக்கணும். கரெக்டா? அப்ப எஸ் வந்து பார்த்தோன்னா கீழே தான் வந்திருக்கணும். கரெக்டா? எஸ் வந்து கீழே தான் வந்திருக்க வேண்டிய எல்லாமே வந்திருக்கும். மேபி இஸ் பாசிபிள். சரி, இப்போ இருக்கிறது எல்லாமே ரெண்டு பாசிபிளா இருக்குதா? இப்போ இதை நம்ம 2 பாசிபிள் எடுத்து சால்வ் பண்ணா மட்டும்தான் என்னால் இதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ண. இதுக்கு மேலே இன்னும் ஒரு பாசிபிளா ட்ரை பண்ணலாம், கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து சால்வ் பண்ணணும். இதுவே நம்ம கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த கியூ வச்சு நம்ம இங்கே பிச் போட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு 2 பாசிபிள்ல நெருக்கி முடிக்கலாம். கரெக்டாப்பா? ரைட். என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் கியூ வந்து 5ஆம் நம்பர்ல ஃபிளாட் 1 ஃபிளாட் 2 எனக்கு தெரியல. கரெக்டா? அண்ட் தட் இஸ் தட் 2 ஃப்ளோர் கேப் பிட்வீன் கியூ அண்ட் பி. அது ஓகே. பி அண்ட் கியூ டஸ் நாட் இன் த சேம் ஃபிளாட். ஒரே டைப் ஆஃப் த ஃபிளாட்ல எனக்கு வசிக்க மாட்டாங்க. அப்ப இ வந்து இன்னொரு இதுல எனக்கு வந்துருவாங்க அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். ரைட்டா? அண்ட் ஈஏ எங்க இருக்கான்னு சொல்லிட்டோம்னா சேம் டைப் ஆஃப் த ஃபிளாட் ஏவை கொண்டு வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணிடலாம். ஏ வந்துட்டாரு அப்படின்னா ஆரும் வந்துருவாப்ல. ரைட்டா? ஏவும் வந்துட்டாரு அப்படின்னா ஆர் வந்துருவாப்ல. அண்ட் வேற யாரை நம்ம ப்ரொசீட் பண்ணிடலாம்? டி. இப்போ டி வரணும் அப்படின்னா இமீடியட்லி above the P and same type of that. அந்த P இருக்கிற அதே இடத்துல T-ஐயும் நம்ம ப்ரொசீட் பண்ணிடலாம். கரெக்டா? ஸோ 2 பாசிபிள். Q வந்து எனக்கு ஃபிளாட் நம்பர் 1, Q வந்து ஃபிளாட் நம்பர் 2. 2 இடத்துல எனக்கு இருக்காங்க. ரைட்டா? அண்ட் அடுத்தது என்னது நமக்கு? that is both P and Q does not lives on the same type of the flat. ரைட்டா? சேம் ஃபிளாட்ல வர மாட்டாங்க. அப்ப P வந்து இந்த சைடு வந்துருவாங்க, இல்லைன்னா P வந்து இங்க வந்துருவாங்க. கரெக்டா? P வந்துட்டாரு அப்படின்னா இன்னொரு பர்சன் E தான் உட்கார்ந்துருப்பாங்க, அந்த E வந்து இங்க வந்துருவாங்க. கரெக்டா? ரைட். இப்ப E வந்துட்டாங்க. Who lives in the even number floor lives below the A and both lives in the same flat. ரைட்டா? யாரு? E and A வந்து சேம் டைப் ஆஃப் த ஃபிளாட்ல எனக்கு வசிக்கிறாங்க அப்படின்றத நம்ம சொல்லிடலாமா? ஓகே. ஏ வந்துட்டாங்க அப்படின்னா ஆரை இந்த இடத்துல நம்ம கொடுத்துடலாம். முடிஞ்சு போச்சு. கரெக்டா? ஆரை நம்ம கொடுத்தாச்சு. அடுத்தது என்னது? டி. இப்போ டி அண்ட் பி. ரைட்டா? that is the gap of 1 floor between T and B and both T and B lives in the same flatல எனக்கு இருக்கணும். T and B வந்து same type of the flatல எனக்கு வசிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வேற என்னப்பா? T lives immediately above the P. T lives immediately above the P அப்படின்றத கொடுத்திருக்காங்க. சேம் ஃபிளாட். ரைட்டா? சேம் ஃபிளாட். ஸோ T வந்து immediately above the P சேம் ஃபிளாட்ல எனக்கு வந்திருக்கணும். கரெக்டா? நெக்ஸ்ட் அடுத்தது நமக்கு D lives above the S both in the same flat. D lives above the S same type of the flatல எனக்கு இருக்கணும். சரி, ஓகே. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன். D lives above the S and both in the same type of the flat அப்படின்னா ஒருவேளை, சரியா? ஒருவேளை D lives above the S, ஒருவேளை இங்க கொடுத்தா D lives above the S அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். Sக்கு மேல D இருக்காங்க. D lives above the S and both lives in the same flat number. ஓகே. ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க. T and B lives in the same flat number கொடுத்திருக்காங்களா? இந்த T இருக்கிற அதே இதெல்லாம் Bயும் எனக்கு வந்திருக்கணும். ஆனா அது ஃபுல்லா எனக்கு ஃபில் ஆயிடுச்சு. அப்ப கண்டிப்பா இங்க எனக்கு D and S வர போறது இல்ல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா D and S இங்க தான் வரணும். ரைட்டா? D lives above the S and same flat சொல்லலாமா? D lives above the S and both lives in the same flat. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். D lives above the S கொடுத்தாச்சா? சேம் டைப் ஆஃப் த ஃபிளாட் அப்படின்றத கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது S இருக்கிற அதே ஃப்ளோர்லயோ அல்ல அதே ஃபிளாட்லயோ எனக்கு யார் வரமாட்டா? C வந்து வரமாட்டான். கரெக்டா? C and S neither lives in the same flat or the nor in the same floor. அப்ப S ஓட C கண்டிப்பா வரக்கூடாது. S ஓட சேர்ந்து C வரக்கூடாது. இப்போ B ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துக்கு எனக்கு வந்துடலாம். கரெக்டா? இப்போ வேற 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 யாருப்பா? T and B. ஓகே, T and B ஒரே டைப். C does not. C வந்து does not live in the flat number 2. C வந்து flat number 2ல வசிக்க மாட்டாங்க. இது தப்பு. இதுதான் சரியான பதில். கரெக்டா? சோ ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா? சோ இதுல என்ன அப்படின்னா அந்த கடைசியா நான் மத்த எல்லாம் எழுதுன வரைக்கும் ஓகே. 2 பாசிபிளுக்கு அந்த C-யை ப்ரொசீட் பண்றதுக்கு நமக்கு ஒரு பாயிண்ட் தேவைப்பட்டுச்சு. அது மட்டும் டைரக்டா சொல்லியிருந்தா கொஞ்சம் கன்ஃபியூஸா இருந்திருக்கும், புரிஞ்சிருக்காது. அதனாலதான் 2 பாசிபிள் கூட இல்லாம இந்த இவ்வளவு பெரிய क्वेश्चन சால்வ் பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? எஸ், வெரி குட் மார்னிங் பா. வெரி குட் மார்னிங். அண்ட்
2 ஆன்சர் வருது, அதுல சி இந்த லைன் வந்து நமக்கு ஒன்னு எலிமினேட் பண்ணிடும்பா. சரியா? ஓகே ரைட். அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் என்ன ஒரே ஒரு क्वेश्चन பார்த்துலாமா? ரைட், ஒரே ஒரு क्वेश्चन லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். சோ இத ஹோம்வொர்க் எடுத்துக்கலாமா? ஹோம்வொர்க் சால்வ் பண்றீங்களா இல்ல இங்கே சால்வ் பண்ணலாமா? என்ன ஹோம்வொர்க் இது? ஒரு 9 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பேரெல்லாம் வரிசையா கொடுத்திருக்காங்க. சிட்டிங் இந்த ஸ்ட்ரைட் லைன், ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல இருக்காங்க, ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. மொத்தம் 9 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? பட் நாட் நெசசரி இன் சேம் ஆர்டர். Some of them facing south while some of them facing north. சரியா? சோ கண்டென்ட் இதுதான். ஃபுல்லா ஒரு தடவை சால்வ் பண்ணிட்டு நாளைக்கு எனக்கு வரும்போது இந்த क्वेश्चन கீழே கமெண்ட்ல ஆன்சர் பண்ணிருங்க. நாளைக்கு உங்களுக்கு இதுக்கு நான் சொல்யூஷன் சொல்லி தரேன். சரியா? வெல் சரி. ஸோ பேசிக் ஃபவுண்டேஷன் ரைட்டா கம்ப்ளீட் நான் பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றேன். பேசிக்ல இருந்து நான் படிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா அக்னி பேட்ச்ல வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கான நம்பர் 08130806247 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. Y249 அப்படின்ற ஆஃபர் கூட பயன்படுத்தி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, வேணும் அப்படின்னாலும் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன். சரியா? அண்ட் மாஸ்டர் மைண்ட் அப்படின்ற ஆப்டிடியூட் கிளாஸ் நான் ஹேண்டில் பண்ண போறேன். ஸோ வேணும் அப்படின்னாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இது டிஎன்பிஎஸ்சிக்காக நான் எடுக்க போற கிளாஸ், பட் உங்களுக்கும் இதுல சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கும் இது வந்து புரியுற மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி தான் நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ வேணும் அப்படின்னா இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. அண்ட் நம்ம அடா 24/7 மொபைல் ஆப்பை மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெய்லி ப்ராக்டிஸுக்கான ஃப்ரீ மெட்டீரியல், ஃப்ரீ ஆஃப் குவிசஸ், டெய்லி ஃப்ரீ குவிஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. மறக்காம மொபைல் ஆப்பை முதல்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை சியோ. SBI கிளரிக்கல் மெயின்ஸ் ரிசல்ட் இட்ஸ் வெரி சூன் வந்துருப்பா. மெயின்ஸ் ரிசல்ட் வந்து 12ஆம் தேதி, அதிகபட்சம் மே வந்து ஒரு 10-15 தேதியில எதிர்பார்க்கலாம்ப்பா. ஏன்னா ஓரளவுக்கு எதிர்பார்த்துலாம். மே மாதம் எப்படி ஜூனுக்கு பிஃபோர் தட் உங்களுக்கு ரிசல்ட் போட்டுருவாங்க. சரியா? ஓகேமா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை சியோ. மீண்டும் சந்திப்போம் நாளை காலை. நன்றி, வணக்கம்ப்பா.